ஓம் நம சிவாய. இந்த காணொளியில் அண்டத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பான ஈசனின் நெற்றிக்கண் பற்றி காண இருக்கின்றோம். ஈசனின் மிக முக்கியமான அம்சமே அவர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார் என்பதுதான். ஏன் ஈசனே முதற்கடவுள்? ஏன் மூன்றாம் கண் அவரின் சிறந்த அம்சமாக திகழ்கிறது? ஏனென்றால் மற்ற கடவுள்களும் கோடான கோடி தேவர்களும் எதை உணர்வதில் தோல்வி அடைகிறார்களோ அதை அவர் உணர்ந்தார் என்பதுதான். விளக்கமாக கூறினால் பலரின் பார்வைக்குள் கூட வராத ஒரு அம்சம் அவருடைய ஒரு அங்கமாகவே இருந்தது. அதுதான் மூன்றாவது கண்ணுக்கு பொருள். ஈசன் தன் மூன்றாவது கண்ணை திறந்த போது நெருப்பு வெளிப்பட்டதாக சிலர் சொல்வதுண்டு. அது அவருக்குள்ளே இருந்த நெருப்பு என்பதை விட தனக்கு முக்கியம் என்று எவற்றையெல்லாம் தனக்குள் கருதினாரோ அவற்றையெல்லாம் அவர் எரித்தார் என்பதற்குத்தான் அது அடையாளம். அதன் பிறகு அவர் உடம்பில் உள்ள ஒவ்வொரு துளையிலும் வியர்வைக்கும் இரத்தத்திற்கும் பதிலாக சாம்பலே வெளிப்பட்டது என்கிறார்கள் சித்தர்கள். எவற்றையெல்லாம் உண்மை என்று மற்ற ஜீவராசிகள் நம்பியதோ அவற்றையெல்லாம் அவர் எரித்திருக்கிறார். மூன்றாவது கண்ணை ஈசன் எவ்வாறு திறந்தார் என்பதை இப்பொழுது காண்போம். அவர் முதலில் தனக்குள் வெற்றிடத்தை உருவாக்கினார். அப்படி வெற்றிடம் நிகழும்போது ஓர் அதிர்வலை உள்ளே வேகமாக இழுக்கப்பட்டு அதன் மூலம் அந்த அதிர்வலையே இல்லாமல் போய் ஒரு திறப்பு நிகழும். விளக்கமாக கூறினால் ஈசன் தனக்குள் உள்ள எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உறவுகளையும் உடைமைகளையும் நீக்கிய பின் ஏற்படும் வெற்றிடத்தையும் எரித்த பின்னரே தனது மூன்றாம் கண்ணை திறந்தார். ஆனால் ஈசனின் மூன்றாம் கண் இந்த அண்டத்தின் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். இதற்கு தேவாதி தேவரும் அஞ்சுவர் என்பதே உண்மை. அவரின் மூன்றாம் கண்ணிலிருந்து வெளிப்படும் நெருப்பானது அனைத்திற்கும் நாசத்தை விளைவிக்கும். நம்முள் இருக்கும் மூன்றாம் கண்ணை எவ்வாறு திறப்பது என்பதை பற்றி பின்வரும் காணொளியில் காண்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சிவ் கைலாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.